ஒருத்தங்க ஆல்ரெடி 4 வருஷம் பெங்களூர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இன்னொருத்தர் நேற்று ராத்திரி கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த ஒரு நிலையில பிரிஞ்சிருக்கிற அதிமுக அணிகள் சேர்றதுக்கு என்ன தடையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் பல தடைகள் இருக்குன்னு சொல்லி ரெண்டு தரப்புலையும் சொல்றாங்க சார். முதல்ல வந்து ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி ரெண்டா பிரிஞ்சு அதன் காரணமா இரட்டை இலை சின்னத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் முடக்கி வச்சாங்க. சோ இப்ப ரெண்டு அணிகளும் சேர்ந்தாதான் அந்த இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சாதான் மீண்டும் தமிழகத்துல நம்மளோட பலத்தை நிரூபிக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ரெண்டு அணியும் சேர்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல ஓபிஎஸ் தரப்பு வைக்கிற கோரிக்கைகள் கொஞ்சம் வித்தியாசமாகவும் பிராக்டிக்கலாகவும் இல்லைன்றது இபிஎஸ் தரப்புல இருந்து வர்ற ஒரு பதில் சார். கட்சியிலிருந்து அந்த அம்மாவை நீக்கணும்னு சொன்னீங்க, இப்ப அவங்களே போய் ஜெயில இருக்காங்க. ஆனா சசிகலாவை விடவும் விவேக் ஜெயராமன் அப்படின்ற ஒருத்தரை நீக்கிறது தான் ரொம்ப முக்கியமா பாக்குறாரு பன்னீர்செல்வம். அந்த ஒரு பிரஷர் தான் தாங்கிக்க முடியலன்னு சொல்லி எம்பி வைத்தியலிங்கம் அவர் வந்து புலம்பி இருக்கிறதா அதிமுக நிர்வாகிகள் சொல்றாங்க சார். முதல்ல வந்து இபிஎஸ் தரப்புல இந்த ஒரு பேச்சுவார்த்தையை சுமூகமா நடத்தி ரெண்டு அணிகளையும் சேர்த்துங்கன்னு சொல்லி எம்பி வைத்தியலிங்கம் கிட்ட இந்த ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓ பன்னீர்செல்வம் பாதிக்கப்பட்டதை காட்டிலும் எம்பி வைத்தியலிங்கம் அவர்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கார் சசிகலா குடும்பத்தினால. ஏன்னா அவரோட சொந்த தொகுதியான ஒரத்தநாடு தொகுதியிலேயே அவரை தோக்கடிச்சாரு தினகரன். தோக்கடிச்சாருன்றதை காட்டிலும் தோக்க வச்சாரு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த ஒரு காண்டு வந்து கண்டிப்பா திரு வைத்தியலிங்கம் அவர்களுக்கு இருக்கும். அவரை வந்து நம்ம பொதுச் செயலாளர் ஆக்கலாம் அப்படின்றது அவங்களோட ஒரு கோரிக்கையா இருக்கு, இபிஎஸ் தரப்போட கோரிக்கை. அது மட்டும் இல்லாம கட்சியை வழி நடத்துறதை முன்னிட்டு 4 பேர் கொண்ட குழு ஒன்னு அமைப்போம், உங்க தரப்புல இருந்து 2 பேர் எங்க தரப்புல இருந்து 2 பேர் இருக்கட்டும் அப்படின்னு இபிஎஸ் தரப்பு கோரிக்கை வச்சாலும் அதையும் வந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்து ஏத்துக்கலையாமா. அது மட்டும் இல்லாம நாம வந்து இந்த ரெண்டு அணிகளையும் சேர்த்திடலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போதே நிர்வாகிகள் கிட்ட பேசாம நேரடியா பிரஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சாரு கேபி முனுசாமி அவர்கள். இது வந்து நியாயமா அப்படின்னு சொல்லி இபிஎஸ் தரப்பு கேட்டாலும் அவங்களுமே வந்து கொஞ்சம் பணிஞ்சுதான் போயிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்றதும் தெரியலன்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விடவும் தற்போதைக்கு விவேக் ஜெயராமன் கட்சியிலிருந்து நீக்கப்படணும் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளா இருக்காரு ஓபிஎஸ் அவர்கள். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 81 போயஸ் கார்டன் அப்படின்ற அட்ரஸ்ல தற்போதைக்கு 4 பேர்த்துக்கு மட்டும்தான் உறுப்பினர் அடையாள அட்டை இருக்கு. யாருன்னா ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, விவேக். இப்போ விவேக் மட்டும்தான் வெளியில இருக்காரு, மத்த 3 பேருமே சீன்ல கிடையாது. இந்த ஒரு விஷயம் வந்து பன்னீர்செல்வத்துக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கும் தெரிஞ்சிருக்கு. கட்சியோட அடையாளமா ஜெயா டிவி இருக்கு. ஜெயா டிவியோட நிர்வாகியா விவேக் ஜெயராமன் இருக்காரு. விவேக்க வீழ்த்தினாதான் ஜெயா டிவிய கைப்பற்ற முடியும். அது மட்டும் இல்லாம நமது எம்ஜிஆரும் ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கு. இந்த ரெண்டோட பேக்கிங்ல தான் தினகரன் தரப்பு நமக்கு வந்து தலைவலி கொடுத்துட்டு இருக்கு. சோ இதை கைப்பற்றுறது முதல் விஷயமா இருக்கணும்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்புல ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க. அதுக்காக தான் விவேக் கட்சியிலிருந்து நீக்கப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க. பட் இபிஎஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, விவேக் வந்து தற்போதைக்கு நேரடி அரசியல்ல ஈடுபடுறதே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஜெயலலிதாவே வந்து அவருக்கு வந்து கட்சியில கார்டு வாங்கி கொடுத்திருக்காங்க. மொத்த குடும்பத்தையும் நீக்கி வச்சுட்டு தான் ஜாஸ் சினிமாஸோட சிஇஓவா விவேக்க வந்து நியமிச்சாங்க. இப்ப நீங்க வந்து கட்சியிலிருந்து அவரை நீக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளியில இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க, என்ன இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கூட விடுங்க. ஆனா அவரை சீன்ற மாதிரி ஆகும், அவர் நேரடி அரசியல்ல திரும்புறதுக்கான ஒரு காரணமா கூட அது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நிதானமா இபிஎஸ் தரப்புல சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். இது ஒரு பக்கம் இருக்க, திவாகரன் தரப்புமே விவேக் மேல வந்து கொஞ்சம் காண்ட்ல தான் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதிமுகக்குள்ள திவாகரன் தரப்பு நுழைய விடாம தடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அது விவேக் ஜெயராமன் அப்படின்னு சொல்றாங்க சார். சோ இதுக்காக வருமான வரித்துறைக்கு பல ஆதாரங்களை வந்து கொரியர்லயே போட்டு தாக்கிட்டு இருக்காங்களாமா. சோ தினகரனுக்கு ஆதரவா இருக்கிற அமைச்சர்கள் அவங்க வீட்டுல வரப்போற ரெய்டு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் அதுக்கு முன்னாடியே விவேக்கோட ஜாஸ் சினிமாஸ் தான் டார்கெட் அப்படின்னு சொல்லி விஷயம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க சார். அதிமுக ரெட்டை இலை ரெண்டையும் குப்பையில போடணும் கேட்டுக்க வேண்டுகோள் வைக்கிறேன். பன்னீர்செல்வம் ஆட்டம், எடப்பாடி ஆட்டம், தினகரன் ஆட்டம், அந்த ரெட்டை இலையும் அதிமுக பேரை வச்சுக்கிட்டு தான் ஓயா மாத்திட்டு இருக்காங்க. அதை எடுத்துட்டாங்க, நிச்சயமா ஒரு ஓட்டு வராது. எழுதி கொடுக்குறேன், டிக்கெட் பார்க்கலாம். நான் இருக்கிறேன் எதிரில்